கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணிநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து 1 சாமுவேல் 30:8 வாசிப்போம். 1 சாமுவேல் கடைசி அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அதை நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம் இதை வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ, எதையெல்லாம் விட்டு போயிருக்கிறோமோ, அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். இதை குறித்து கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட இந்த வசனத்தை கொண்டு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்குரியதான பகுதிக்குள்ளாய் அந்த வசனத்தை நாம் தியானித்து கடந்து போவோம். இயேசுவானவர் ஏன் மரிக்க வேண்டும் என்பதை குறித்து, ஏன் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெரியும். ஏன் அவர் மரிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார், ஏன் எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கடந்து போகலாம். அது நாம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக காணப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? கல்லறையில் இல்லை. இங்கே இல்லை என்று யார் சொல்வது? உள்ள இருந்த அந்த தூதர்கள் சொல்றாங்க. உள்ள இருந்த தூதர்கள் அதுக்கு அங்கே போனதானே அந்த சீசர்கள்ட்ட சொல்றாங்க, அவர் இங்கே இல்லை. இந்த கல்லறையில் தேடி நீங்க வர்றீங்க, அவர் இங்கே இல்லை. அப்ப இங்கே இல்லைன்னா எங்க போனாரு இல்லையா? அதுல சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க திரும்ப, இல்லை இல்லை அதே இடம், தாம் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே. அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் சொன்னபடியே, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக அதை திரும்ப நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க, எங்கள் முன்னோர்கள் இதை 40 வருஷமாக கட்டினாங்க, நீ 3 நாளில் கட்டிடுவேங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அவர் தம்முடைய சரீரத்தை குறித்து சொன்னார். தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார்னா அதில் வாசிக்கிறோம். அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் சொன்னார், நான் மரிப்பேன், திரும்ப நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமா, தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதை குறித்து நம்ம மத்தேயு 20:19 வாசிக்கிறோம். அதை வாசிங்க. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவர் உயிரோடு இருக்கும் போதே இதை சொல்றார். அவரை வாரினால் சவுக்கால் அடிப்பாங்க, அவரை சித்திரவதை செய்வாங்க, இது எல்லாம் நடக்கும், எனக்கு இதெல்லாம் நடக்க போகிறது என்று உயிரோடு இருக்கும் போதே அதை சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார். மத்தேயு 26:3 வாசிங்க.
அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனும் கூடி வந்து 26:3 அதான வாசி, அதான வாசி வாசி தொடர்ந்து வாசித்து முடிச்சிட்டியாத. ஆலோசனை பண்ணினார்கள். ஆகிலும் கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகை நாள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கையில், சரி இது இல்லை, அது மாறி போகுது, சரி அது வேற ஒரு வசனம், நான் அப்புறம் சொல்றேன். அப்போ அவர் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அதான் முதல்ல நம்ம அந்த 20:19 வாசனம். அப்ப தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட இழந்தார். இது ஒன்று. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2:31 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:31. கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. இயேசுவானுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எப்படி சொன்னான்? கிறிஸ்துவனுடைய, திரும்ப அதே வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுறதில்லை என்றும் அவருடைய மாமிசம், அவருடைய சரீரம் அழிவை காண்பதில்லை என்றும் சொல்லி முன் அறிவித்தான். ஆனால்தான் இயேசுவானவர் சரீரம் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அதை நம்ம பார்க்கிறோம். இது முன்னறிவித்தது யார் அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். சில இடங்களில் குறிப்பிட்ட சங்கீதத்தை சொல்லியிருக்க 2வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சில வார்த்தைகளை வாசிக்கிறோம். இதுல எங்க சொல்லப்பட்டது? சங்கீதம் 16 எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. 10-11 வாசிப்போம். சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அடுத்து 11, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அதில் குறிப்பாக இந்த 10வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல திரும்ப 10 வாசிப்போம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இதைத்தான் நம்ம அங்க வாசித்தோம் அப்போஸ்தலர்ல. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தவானை, அந்த சரீரம் அழுகி போறதில்லை, அந்த சரீரம் நாற்றம் எடுக்கிறதல்ல, அந்த சரீரம் கெட்டு போறதல்ல. அதான் இங்க சொல்லியிருக்கு. அப்ப இங்க இயேசுவானுடைய அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னதான அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காகத்தான் அவர் மரித்த பின்பு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அவர் மரித்த பின்பு உயிரோடு எழுந்ததற்கு காரணம் ஒன்று, தாம் உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அதற்காகவும் இவரை இவருடைய பிறப்பு முன்னறிவித்திருக்குது, இவருடைய பாடு மரணங்கள் முன்னறிவித்திருக்கிறது, இவருடைய அந்த உயிர்த்தெழுதல் முன்னால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவேற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அடுத்ததாக இவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம், உலக மனிதர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று,
பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முன்னறிவித்தது நிறைவேறும்படி, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவர் உயிரோடு எழுந்தார் இல்லையா? இரண்டாவதாக, தாம் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடக்கூடாது. தான் எந்த வார்த்தையை சொன்னேனோ அந்த வார்த்தை நிறைவேறணும். இதனால தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா? அடுத்து இவர் எழுந்ததுனால உலகத்துடைய மக்களுக்கும் நமக்கும் என்ன பிரயோஜனம்? இவர் எழுந்திருக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இயேசுவானவர் உயிரோடு எழுந்திருக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும். சரி, வேற? கிறிஸ்தவமே இருந்திருக்காது. பிற எங்க நம்ம விசுவாசம் இருக்கிறதுக்கு? ஆமா, அவர் உயிரோடு எழுந்ததுனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் வந்தாருங்க, சமத்துவத்தை குறித்து போதித்தார், சமத்துவத்தை குறித்து போதித்தார், நல்ல காரியங்களை செய்தார், மரித்தார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருக்கும். ஒரு கம்யூனிசமாய் மாறி இருக்கும். ஏன்னா அவர் இயேசுவானுடைய போதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். 2 வச்சிருந்தா 1 கொடுத்துரு, ஏழை இருக்கக்கூடாது, பணக்காரர் இருக்கக்கூடாது, எல்லாம் சமம், எல்லாம் ஒற்றுமையா, இதைத்தான் அவர் போதித்தார். கம்யூனிஸ்டத்தினுடைய போதனைகள் அதுதான், கம்யூனிஸ்டத்தினுடைய சித்தாந்தம் அதுதான், அப்படிதான் போதித்தார் அவர். ஆனா அவர் உயிர்த்தெழுந்ததுனால அது அடிபட்டு போனது. உயிர்த்தெழுந்ததுனால கிறிஸ்தவம் உருவானது உலகத்தில். இல்லைன்னா அது யூத மார்க்கம் அப்படி இருந்துட்டே போயிருக்கும். யூத மார்க்கம் வேறு, கிறிஸ்தவ மார்க்கம் வேறு. யூதத்தில் தான் இயேசுவானவர் வந்தார், ஆனால் யூத மார்க்கமே வேறு. அவர்கள் மேசியா வருவார் என்று சொல்லி மேசியாவை எதிர்பார்த்து, இப்பவும் அவங்க அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் தேசத்தில் இருப்பவர்கள் இயேசுவானவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்றது இல்லை. அவர்கள் மேசியா என்று ஒருவர் வருவார் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவர் இயேசு மேசியாவாய் மாறினார். அதனால கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்தில் உருவானது. அப்படி இருக்கிறதுனால நமக்கெல்லாம் அந்த ரட்சிப்பு சொந்தமானது, நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமானது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட பகுதியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய விசுவாசம் விருதா, ரைட்டு சொன்னது, ஆனால் அது எங்க சொல்லி இருக்குது? அதான் கேள்வி. சொன்ன வார்த்தை உண்மை, அது தப்பு கிடையாது. அது எங்க சொல்லி இருக்குது அப்படிங்க. சரி, இப்போ கண்டுபிடிக்க முடியாது நீங்க அவ்வளவு சீக்கிரம், திருப்பி பார்த்தாலும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அது அப்படி இருக்கட்டும். அவர் உயிரோடு எழுந்தது உலகத்திற்கு நன்மை, நமக்கு என்ன நன்மை என்று ஒரு சில காரியங்கள் உங்களோடு பார்த்து கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிங்க. பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இயேசு தாமே நடுவில் உங்களுக்கு, யாருக்கு சொல்றாரு? இங்க சீசர்களுக்கு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில சொல்றாரு? சீசர்கள் பயந்து நடுங்கி, இனி நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, 3 வருடங்கள் அவரோடு இருந்து பழகிட்டோம், நம்ம இனி நம்ம என்ன செய்ய போறோம், அவர் மறிச்சிட்டாரே, அவரை கொண்டு குழியில வச்சாச்சு, இப்படி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில், பயந்து கொண்டிருந்த நேரத்தில் தான்
அந்த சீசர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு சமாதானம். ஏன் இந்த சமாதானம்ங்கிற வார்த்தையை சொல்லணும்? சமாதானமற்ற நிலைமையில் இருக்கிறாங்க. பயந்து போனதுங்கிறது வேற, சமாதானம் இல்லாதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. சமாதானமற்ற நிலைமைங்கிறது வேற, பயந்து போன நிலைமைங்கிறது வேற. ரெண்டும் வேறுபாடு இருக்குது. அதனால தான் இங்கே வரும்போது என்ன சொல்றாரு? முதலாவது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. நீ சமாதானத்தை இழந்து போனப்பா, இனி உன் எதிர்காலத்தை குறித்து என்னன்னு நீ கலங்கிக்கிட்டு இருக்கிற. ஏன்னா மீன்பிடிக்க கூட போனாங்கல்ல எல்லாரும். அதனால உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ ரொம்ப கலங்கி போய் கிடக்கிற. அதனால உனக்கு நான் என்ன செய்கிறேன்? சமாதானத்தை கொடுக்கிறேன். உன் இருதயம் சமாதானத்தோடு இருக்கட்டும் என்று சொல்லி முதலாவது அவர்களை சமாதானப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால், எந்த அளவுக்கு சமாதானம் நமக்குள்ளே இருக்குது, எந்த அளவுக்கு அனுதினமும் நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும். சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம சமாதானத்தை நம்ம என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். குடும்பத்தில் ஒருத்தர் பேசினா உடனே கத்துவோம். அது பிள்ளைகளோ, பெற்றோரோ, புருஷனோ, மனைவியோ, உடன் பிறந்தவர்களோ, அதெல்லாம் யாருன்னு தெரியாதுங்க. யாரோ ஒருவர், குடும்ப அங்கத்தினர் ஒருத்தர் ஒன்றை சொல்லிட்டா உடனே என்ன செய்வோம்? கத்துவோம். என் சமாதானத்தை கெடுக்கிறதுக்குனே நீ வந்திருக்கிற என்று சொல்லி சாதாரணமாக இது நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட ஆமாம், நம்முடைய சமாதானங்களை இழந்த நிலைமையிலே நாம் காணப்படும் போது, அந்த இழந்த சமாதானத்தை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட இழந்தார். அல்லேலூயா. அதை விசுவாசிப்போம். இப்போ 28:10 மத்தேயு வாசிப்போம். 28:10 மத்தேயு. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ தன்னுடைய சீசர்களை யாருன்னு சொல்றாருங்க? சகோதரர். ஆமா, சகோதரர்னு சொல்ற. சீசர்களை பார்த்துங்க சொல்லும்போது சகோதரர். அப்ப அவர் யார்? அவர் சகோதரர் தான். அவர் மூத்த சகோதரர், இவங்கெல்லாம் இளைய சகோதரர். அப்ப நம்மெல்லாம் யாரு? சகோதரர். அவருக்கு சகோதரர் தான் நம்ம எல்லாருமே. ஆனா சபையின்னு வரும்போது மணவாட்டி, நம்ம எல்லாம் மணவாட்டிகள். நாம் எல்லாம், அது ஆணும் பெண்ணும் எல்லாம் சேர்ந்து நம்ம யாராக இருக்கிறோம்? மணவாட்டினா என்ன? கல்யாண பொண்ணு. அப்படி சொன்னாதான் கல்யாண பொண்ணு. ஆமா, இப்ப ஆண்களும் கல்யாண பொண்ணு தான், பெண்களும் கல்யாண பொண்ணு தான். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை யாரு? இயேசு. அப்படிதான் சொல்லியிருக்கு வேதத்தில். மணவாளனாகிய நான் வரும்போது சபையாகிய மணவாட்டியை எடுத்துக்கொள்ளுவேன். நம்முடைய சபை என்பது மணவாட்டியாய் இருக்கிறது, ஒரு மணப்பெண்ணாய் இருக்கிறது. அவர் மணவாளனாய் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்வார். அது ஒரு பகுதி. இங்க வரும்போது என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனம் திரும்ப வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர். என் சகோதரர் அப்படின்னா என்னுடைய தம்பி, இல்லை என்னுடைய அண்ணன். சகோதரர்னு அர்த்தம் என்ன? அண்ணனாகவும் இருக்கலாம், தம்பியாகவும் இருக்கலாம். அப்ப இவர் தம்பியாய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வயதில் குறைந்தவர், வயதுல குறைந்தவர். ஆனால் இவர் தான் எல்லாருக்கும் தலைமை வகுத்தவர். ஆனால் இவர் அண்ணன், மூத்த சகோதரன். இவர் மறந்துடக்கூடாது. இந்த மூத்த சகோதரன்
தனக்கு இருந்த இளைய சகோதரர்களை பார்த்து, இளைய சகோதரர்கள்னா வயதில் இளையவர்கள் அல்ல, பேதுருவெல்லாம் ரொம்ப மூத்த வயது. பேதுரு இந்த 12 சீசர்களில் பேதுரு மட்டும்தான் திருமணமானவன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஏன்னா மாமியார் வீட்டிற்குள் கடந்து போனான். ஜுரமாய் கிடந்த மாமியை இயேசுவானவர் தொட்டவுடன் சுகம் கிடைத்தது. இப்படி வாசிக்கிறோம். ஒரு சகோதரி அழைத்து கொண்டு போவதற்கு எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்றெல்லாம் சொல்றான். அப்போ அந்த இயேசுவை காட்டிலும் வயது அதிகமானவர்கள். சில வேளை யோவான் சின்ன வயதா இருக்கலாம், மற்றவர்கள் அதிகமாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எல்லாருக்கும் தலைமையில் இருந்தார். அப்ப எல்லாரும் இப்ப என்னதான் சொல்றாருங்க? சகோதரர்கள்னு சொல்றாரு. அப்ப இங்க இருக்கிற ஆணும் பெண்ணும் யார் தான்? அவருக்கு சகோதரர் தான். நான் பெண்ணா இருக்கேன் சகோதரியா இல்லை, அவருக்கு சகோதரர் தான். நம்மெல்லாம் அவருக்குள்ளாய் நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம், மறந்துடக்கூடாது. அவங்கள பார்த்து தான் என்ன சொல்றாருங்க? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த பயம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒண்ணு. இது எப்போ வரும்? என்னமோ சத்தமா சொல்லுங்க. இருதயத்துல கலக்கம். இருதயத்துல கலக்கம் எப்போ வரும்? எதோ சத்தம் வச்ச பிரச்சனை வரும்போது. பிரச்சனை எப்போ வரும்? இது ஒரு லிங்க், ஒரு செயின். இது ஒன்றை தொட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னா கடைசியில் அங்கதான் வந்து நிற்கும். ஒரு செயின் அப்படின்னு இந்த கொலுசுல என்ன அந்த கட்டாயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அதை போடுறவங்க சொல்லட்டும், போடாதவங்க ஏன் சொல்றீங்க? என்னமா வியாபாரியா? சரி, அதனால சரி. இந்த கழுத்துல போடுற அந்த செயின்கள் கட் ஆயிடுச்சுன்னா அதை அறுந்து போச்சுன்னா என்ன சொல்றது? அறுந்து போச்சு. அறுந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? துண்டிக்கப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? எப்படி? லிங்கு லிங்கு அதான் விட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். லிங்கு தான். லிங்கு விட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம்? எப்படி திரும்பி சேராதா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அது தொடர்பு விட்டு போனது. ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை, அதான் கட்டாகிறது. அறுந்து போறது அதுதான். ரெண்டுக்கும் என்ன இல்லை? தொடர்பு இல்லை. தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வேலை செய்யறவங்கிட்ட போய் கொடுத்தா அதை அவங்க அந்த கொடி வச்சு ஊதி அதை சால்டர் பண்றது, வெல்டிங் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஊதி தர்றதுன்னு சொல்லுவாங்க. அதை ஊதி அதை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. இந்த அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒன்னோட ஒண்ணு லிங்க் உள்ளது. இது எப்ப நடக்கும்? தாலி போடுற சகோதரிக்க குளிக்கும் போது தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் குளிக்கிறவங்க இருக்கிறாங்களாம். அதே சிலர் தாலிய விடவே கூடாதான். ஆமா, என்ன அதை கழுத்தை விட்டு மாறவே கூடாதான். அப்போ எது இந்த ஸ்டாப்லர் போட்டு தான் அடிச்சு வச்சுக்கணும் கழுத்துலயே. அது தூங்கும் போது கழட்டி வைக்கிறவங்க இருக்கிறாங்களா? குளிக்கும் போது கழட்டி வைக்கிறவங்க இருக்கிறாங்களா? என்ன சிலர் ஐயோ அது கழுத்தை விட்டு இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்களாம். அதெல்லாம் வேறு. அந்த அந்த கழுத்துல இருக்கிற அந்த தாலி, அதாவது செயின், நான் சொல்ல தாலியை சொல்றேன், இல்லை கல்யாணமான கழுத்தில் போட்டுக்கிற செயின், இதை ஏன் கழட்டி வச்சுட்டு குளிக்கணும்? யாரும் தாலி போட்டவங்க அப்படி இருக்கிறாங்களான்னு தெரியாது. அப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்களேன், ஏன் கழட்டி வச்சுட்டு குளிக்கணும்? இல்ல செயினை ஏன் கழட்டி வச்சுட்டு குளிக்கணும்? செயின் போடுறவங்க இருந்தா இங்க சொல்லுங்க.
யாரும் போடலை இல்லை, ஒட்டிக்கிறோம். அதுதான் ரீசன். அதுதான் இந்த அழுக்குகள் அதுக்குள்ள போய் சேர்ந்துக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு நம்ம குளிக்கும் போது சோப்போடவோ தண்ணியோடவோ போய் சேர்ந்து அந்த தங்கங்கள்லையோ போட்டிருக்கிற ஆபரணங்கள்லையோ போய் சேர்ந்து கொள்ளும். அது ஏதோ ஒரு ஆபரணம், தங்கமோ வெள்ளியோ பித்தளையோ ஏதோ ஒன்று அதில் சேர்ந்து கொள்ளும். அப்படி சேர்ந்து கொள்ளும்போது அது சீக்கிரத்தில் சேதமாகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. இதனால தான் கழட்டி தூங்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களை அடிக்கிறதுக்கு பதில் செயினை பிடிச்சி நம்மளை இழுத்து அதை அத்து போடக்கூடாது. அதனால கழட்டி வச்சிருவாங்க, காலையில் போட்டுக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பயம் என்பது எப்ப வரும் என்றே தெரியாது. கலக்கம் வரும்போது மாத்திரம் அல்ல, எப்ப வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது. எப்படி வரும்னு தெரியாது. சமீபத்தில் தவறன் சாமுவேலுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிரு. அவர் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தார். அம்மா ஃபோன் பண்ணி, யோ எதுக்கியா பயப்படுற? இல்லை பாஸ்டர், எனக்கு ஏற்கனவே பார்வை ஒன்று தானே இருக்கு, அதுலேயும் பிரச்சனைனா என்ன செய்யறது? நான் அதெல்லாம் பயப்படாது, ஒன்றும் ஆகாது, கர்த்தர் அறியாதபடி நமக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்று தான் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி இதுக்கு சேர்த்த கொண்டு வருவாரு? நீ பயப்படுறத முதல் விடு, அவிசுவாசத்தை விட்டு போடு, தைரியமாறு அப்படி. நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாள், அவரை பார்த்து, அதாவது இந்த பரணிபுத்தூர் ஜபத்துக்கு வரும்போது அவர் சாமியில் போய் பார்த்து அவரை தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு தான் நான் அங்கே பரணிபுத்தூருக்கு வந்தேன். அவரை உட்காந்து தைரியப்படுத்தினேன். நீ ஏன் பயப்படுற? இல்லைப்பா, விட்டு தள்ளி அதெல்லாம் ஒன்றாகாது, கர்த்தர் அறியாதபடி நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரூத்த கொஞ்சம் உள்ள. இப்போ லென்ஸ் உள்ளே போட்டிருக்கிறியா, எடுத்துட்டியோ? ஆமாம். ஏன்னா முன்னாடி அந்த கண்ணில் உள்ளேயும் ஒரு லென்ஸு போட்டு அதுக்கப்புறம் அந்த புட்டி கண்ணாடி இன்னும் பெருசாக இருக்கும் போட்டு. இப்போ கண்ணாடி அளவு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. முன்னாடி பார்த்தா அவ்வளோ பெருசாக அந்த கண்ணாடி புட்டி கண்ணாடி வடிவே தெரியும் பார்த்தா. அதுக்குள்ளே ஒரு லென்ஸ் இருக்கும், அந்த லென்ஸ் அப்பப்போ மாற்றிக்கிறது, எங்கே விழுந்துச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கணும். இதையும் சொன்னேன், சொல்லிட்டு இருக்கிற அவன் எஸ்தட்ட கூட அதை சொன்னேன், இந்த மாதிரி இருக்குதுமா, அதனால பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் பயப்படுறீங்க? அப்போ நம்ம நடந்த சில சம்பவங்களை சொல்லி அவங்கள தைரியப்படுத்துவதற்காகத்தான் அதை சொல்லுவது. சொன்னால் பிற நேரத்துக்கு பேசினா பழையபடியும் கண்ணு ரொம்ப கூச்சமாக இருக்கையோ அப்படிதான் இருக்கும், ரொம்ப சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாம் சரியாயிரும், தைரியமாயிரு, சொட்டு மருந்தை மட்டும் கரெக்டாக விட்டுக்கிட்டுருன்னு சொல்லி தைரியப்படுத்தினேன். ஏன் சொல்றேன்னா, இந்த பயம் அப்படிங்கிறது எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. பிள்ளைகளை பொறுத்து எக்ஸாம் எழுத போகும்போதும் பயம் இருக்கும், அந்த 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 ரிசல்ட் வரும்போதும் பயம் இருக்கும். என்ன மாதிரி ஆளுக்குன்னா எப்பவும் பயம் இருக்காது. ஏன் எப்படி படிச்சா தானே எழுத போறோம், படிக்கல, அதனால என்ன வந்துட போகுது, திரும்ப என்ன ஆயிடும்? ஆமா, பாஸ் பண்ணுவோம் ஃபெயில் ஆனோம் சந்தேகம் இருந்தால் தானே பயம் இருக்கணும். பாஸ் பண்ண போறது இல்லைன்னு தெரியும் போது எதுக்கு பயம் இருக்கணும்? ரெண்டு கூட்டமும் இருக்குது இல்லை, ரெண்டு கூட்டமும் இருக்குது. அப்போ பயம் என்பது உலகத்தில் நாம் வாழ வரைக்கும் நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த பயம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் இந்த பயம், கவலை, இந்த சமாதானமற்ற நிலைமை, இதெல்லாம் உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அது நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது, அதுதான் முக்கியம். அது நமக்கு கீழாய் நிற்கணும். இயேசுவானவருக்கு பயம் இல்லாம இருந்துச்சா? அவர் பயப்பட்டாரா? பயப்படலையா? அவர் கலக்கம் இருந்ததா? கலக்கம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? சத்தமா சொல்லுமா.
இப்படி கேள்வி வருங்கிறதுனால தான் நாங்கள் அமைதியாக இருந்துடுறோம், வேற ஒன்றுமே கிடையாது. லாசர் மரிக்கும் போது அவருக்கு ஒரு கலக்கம் இருந்தது. ஏன்னா அவ்வளவு நேசித்தவர், அந்த மனிதன் அவ்வளவு நேசித்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். வேற கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முதல் நாள் அவர் என்ன செய்தார்? மிகவும் கலக்கத்தோடு இருந்தார். கலக்கத்தோடு இருந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறார், தன்னுடைய பிதாவின் இடத்துல, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏன் அதை ஜெபிச்சாருங்க? அது கசப்பான பாத்திரம்னு தெரிஞ்சது. ஏற்கனவே அவர் உயிரோட இருக்கும்போதே சொல்லிட்டார், இந்த கசப்பான பாத்திரத்துக்குள்ள தான் போக போறேன்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப கடைசி நேரம் வந்துருச்சு. இப்ப முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப தன்னை பிடிக்க வந்துடுறாங்கன்னு தெரியும். அப்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணோம்? ஏற்கனவே அவர் சொன்னது தானே. ஏன் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணோம்? பயம். அந்த நடக்க போற சம்பவம் கடைசி நேரத்துக்கு வந்துருச்சு. தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த கடைசி நேரம் வரும்போது ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, என்ன ஆகும்னு தெரியாது அந்த நேரத்தில். அந்த நேரம் வர்றதான் உச்சக்கட்ட அந்த பயமும் நடுக்கமுமாய் இருக்கும். அப்ப இவருக்கு தெரியும் இதுதான் நடக்க போகிறதுன்னு நன்றாக தெரியும். அவரே சொன்னார். இதுதான் இப்ப அவருக்கு ஒரு கலக்கம் உள்ள ஏற்பட்டது. அதை கொஞ்சம் அதை பார்க்கிறாரு சிந்தையில, அந்த பாடுகள் எப்படி இருக்கும்னு. இந்த கலக்கம் உள்ள வந்தோன்னா அந்த பயமும் நடுக்கமும் அவருக்கு வந்தது. அதனாலதான் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதை சொல்லிட்டு கர்த்தருடைய கருத்தை தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அதாவது என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் பிதாவுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவருக்கும் கலக்கமும் இருந்தது, பயமும் இருந்தது. ஆனா அந்த பயமும் கலக்கமும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. நமக்கு கலக்கமும் உண்டு, பயமும் உண்டு, நடுக்கமும் உண்டு. ஆனா அது நம்மளை மேற்கொள்ள கூடாது. அதுதான் சொல்றது. வரும், எல்லாம் நமக்கு வரும். உலகத்துல மனிதர்களாய் இருக்கிற நமக்கு அது எல்லாமே வரும். ஆனா அது நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அந்த நேரம் திடீர்னு ஒரு கலக்கம் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பரிகாரம்? அதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுறோம், அவ்வளவுதான். ஒரு பயம் வருது, அந்த நேரம் அந்த பயம் நம்மை ஆட்கொள்ளுது. என்ன பண்றோம்னு அடுத்து தெரியல, அதுக்கு என்ன பரிகாரம்? அதை நம்ம யோசிக்கணும், அதை செய்யணும். அதோட அதை விட்டுறோம் நம்ம, அவ்வளவுதான். அதவே தொடர்ந்து நம்ம பிடித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால்தான் அது நமக்கு அதிகமாக இன்னும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அதிகமாய் போராட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அது அதோடு என்ன செய்யணும்? விட்டுறணும். தேவன் அறியாதபடி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது என்றதான ஒரு எண்ணத்திற்குள்ளாய் நாம் என்ன செய்யணும்? கடந்து வர வேண்டும். அந்த 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 ஒரு பாதையில் நம்ம கடந்து வந்துடணும். இருக்கும், எல்லாருக்கும் வர்றது எனக்கு நடக்குது. ஆனால் கர்த்தர் அறியாதபடி என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. ஏன் இதை அனுமதித்தார் என்று தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். நான் எம்ஐடி வச்சிருந்த நாளில் நானும் ஒரு பாஸ்டரும் வெளியில் போயிட்டு வந்தேன். நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அந்த இதை பாரிஸ்க்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு பேங்க் வேலை. போயிட்டு வரும்போது வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வரும்போது சம்பந்தமே இல்லாமல் கீழே விழுந்தார் அந்த எம்ஐடியில். இன்னும் ரோடு அந்த ஒட்டு போடுறாங்களோ அந்த மாதிரி ஒட்டு போட்டிருப்பான். அதில் தான் வண்டி ஏறிச்சால வண்டி ஏறும்போது உழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இத்தனைக்கு 2 பக்கம் கால் போட்டு உட்காந்து வர்றவரு. அவர் விழுகும்போது கரெக்டாக இந்த லெஃப்ட் பக்கம் விழுகிறாரு. நான் கையில் தாங்குறேன், அது எனக்கு தெரியுது. அவர் விழுகும்போது அப்படியே கையில் தாங்கி தான் அதுக்கப்புறம் கீழே விழுந்தார். விழுந்தோன்னா கொஞ்சம் அடிபட்டது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அந்த கோடம்பாக்கம் கரெக்டாக அந்த வள்ளுவர் கோட்டத்தை தாண்டின உடனே கொஞ்சம் வந்தோம்னா
அந்த அம்பேத்கர் சிலை பக்கத்தில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அது என்னன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திராவுக்கு போனோம். அங்கே போகும்போது எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு கல்லீரல் வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அவர் அந்த இடத்துல ஏன் விழுந்தாருன்னு தெரியாது, விழுகக்கூடிய இடமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை, பின்னாடி எந்த வாகனங்களும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வாகனங்கள் அன்னைக்கு கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், இவ்வளோ வாகனங்கள் அன்னைக்கு கிடையாது. இருந்தாலும் வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து ஜாயின்ட் கரெக்டாக டி நகர்லேருந்து திரும்புகிற இடம் அது, வாகனம் இருக்கக்கூடிய இடம் தான். ஒரு வாகனம் பகல் அந்த இடத்துல கிடையாது. பெரிய அடியும் கிடையாது அவருக்கு. அதனால் ஒரு சின்ன காயங்க அங்கங்கே சுராய்ப்பெல்லாம் நிறைய காயம் இருந்து, அப்போ உங்கள் மனைவி கேட்டா சொன்னாங்க, என் வீட்டுக்காரரை சாகடிக்கிறதுக்கே நீங்கள் கூட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி. என்ன நல்ல வார்த்தை தான். ஆமாம், இந்த வார்த்தை எனக்கு தேவைதான் அப்படின்னு, இந்த வார்த்தை எனக்கு தேவைதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போகும்போது தான் கல்லீரலில் வீக்கம். அப்போ சில வேளை இவர் கீழே விழாமல் இருந்திருந்தால் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த சரீரத்தில் இருக்க பிரச்சனை வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது பெரிய காரியத்தில் போய் முடிச்சிருக்கும். அப்போ அது கீழே விழுந்தது நிமித்தம் விழுந்ததுக்குரிய அர்த்தமே கிடையாது. விழுந்தாலும் பின்னாடி தான் விழுகணும். அவங்க வர்றவங்க வந்து பிரேக் அடித்தாலும் இல்லைன்னா எதுலேயும் மேலே இருந்தாலும் பின்னாடி தான் விழுகணும். விழுந்தது முன்னாடி இடது கையில் நான் அந்த கிளச்சை பிடிச்சிக்கிட்டேன், இந்த கையில் அப்படி தூக்குறேன், அவர் கீழே விழுந்துடாதபடி, அப்படின்னு கீழே விழுந்துட்டேன். அப்போ இது நிமித்தம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தெரிந்தது கல்லீரலில் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டாரு, நல்லா ஆயிடுச்சு. அது வேறு. என்ன சொல்ல வரேன், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா அந்த நேரம் நமக்கு அது கஷ்டமா தெரியலாம். ஆனா அதை கொண்டு கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் நம்ம யோசிப்போம். ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்கிறத நம்ம விசுவாசிப்போம். இதுதான் நம்முடைய விசுவாசம். அதை நம்ம யோசிப்போம். ஆனால் நம்முடைய பயத்தின் ஆவிகளை அவர் எடுத்து போடும்படியாய் உயிரோடு இருந்தார். எதில் பயப்படுறோம்னா அது ஒரு பெரிய ஒரு பைபிளை எழுதலாம், பைபிளை காட்டிலும் பெருசாக எழுதலாம். எத்தனை பைபிள் எழுதலாம்னு நமக்கு தெரியாது. இந்த பைபிள் மாதிரி எத்தனை பைபிள் எழுதலாம்ங்கிறது நமக்கு, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பயத்தையும் எழுதுங்கன்னு சொன்னால் அப்படித்தான் எழுத முடியும். ஆனால் எல்லா பயத்தையும் அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய ஒரு ராஜா, அவன் பேர் மறந்துட்டேன், பெரிய கடன் பிரச்சனை. இது அவனோட சேவகன் ஒரு நாள் கடன் பிரச்சனையில் இருக்கும்போது, அவன் காவலில் இருந்தானா, அவன் உட்கார்ந்து அவனுடைய பிரச்சனையெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கான். இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கிறது யாரு அப்படின்னு சொல்லி அவன் எழுதினவன் அப்படி தூங்கிட்டான். இதெல்லாம் எப்படி மாறும், நான் இவ்வளவு பாரத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி தூங்கிட்டான். ராஜா நகர்வலம் வந்திருக்கிறாரு. வரும்போது இந்த அரண்மனையை சுற்றி வரும்போது, அரண்மனையில் இவன் காவல் இருக்க வேண்டிய இடத்துல அவன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறான். ஒன்றும் எழுப்பலை. இவர் போய் பார்த்துருக்கிறாரு. அந்த பேப்பர் இருந்திருக்கு. பேப்பரை பார்த்துட்டு என்ன அப்படி எழுதி வச்சிருக்கான்னு வாசித்தாரான். அவனுடைய அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் அதில் இருந்துச்சான். இது நடந்த சம்பவம் இல்லை, கதை இல்லை. அந்த ராஜா பேர் நான் மறந்துட்டேன். இந்த பெரிய அலெக்சாண்டரா யாரோ, அந்த ஒரு பிரபலமான ஒரு ராஜா. அவன் எடுத்து ஒன்றும் செய்யலையா. அதில் உன் கடன்களெல்லாம் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று எழுதி கீழே கையெழுத்து மட்டும் போட்டு அவர் போயிட்டார். அவன் தூக்கத்தில் முடிச்சுட்டுலாம் எந்திரிச்சு பார்த்துருக்கிறான். ராஜாவுனுடைய கையெழுத்து, ராஜா உன் கடனெல்லாம் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் எழுதி இருக்கிறாரு. இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் என்ன பயம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கவனிக்காம தூங்கிக்கிட்டு இருந்தோமே, அதான பிரச்சனை. காவல் காக்க வேண்டிய நேரத்தில் தூங்குனா எப்படி ஒத்துக்குருவாங்க? என்ன தண்டனை கிடைக்கும் என்பது தெரியாது. இன்னொரு பக்கம் தன்னுடைய கடனெல்லாம்
அவர் மன்னிக்கும்படி அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். இனி எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு தைரியம். இது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் அவனுக்கு வான் பண்ணி இருக்கிறாரு, நீ உன்னுடைய வேலையில் நீ உத்தரவாதமாக இருக்கணும், செய்கிறது தப்புன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி அவர் அவனுடைய கடனெல்லாம் அவர் அடைத்தார் அப்படிங்கிறது ஒரு சரித்திரம். இது உண்மை. அப்போ நாம் எந்த ரீதியில் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையில் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம், அதில் எல்லாவற்றிலும் நம்முடைய தேவன் நமக்கு பொறுப்படுத்தி கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வியாதியை கொண்டு பயப்படுறோமா? நம்முடைய பிள்ளைகளை கொண்டு நம்ம பயப்படுறோமா? இல்லை பெற்றோரை கொண்டு பயப்படுறோமா? நம்முடைய எதிர்காலத்தை கொண்டு பயப்படுறோமா? நமக்கு வரக்கூடிய வியாதிகளை கொண்டு பயப்படுறோமா? இல்லை வருமான குறைவுகளை கொண்டு பயப்படுறோமா? சில நேரம் ஏதோ சம்பந்தமில்லாத நம்முடைய உள்ளத்தில் ஒரு பயம், இல்லைன்னா ஒரு டென்ஷன், என்னே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமைகளில் நம்ம இருக்கிறோமா? எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நம்முடைய தேவனால் முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் மாற்றுறதுக்காகத்தான் இயேசுவானவர் உயிரோடு எழுந்து சமாதானம் என்று சொன்னார். இரண்டாவது, பயப்படாதேங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லக்கூடியவராயிருக்கிறார். அடுத்து ஒரு காரியத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24:50 வாசிக்கலாம். 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எந்த இடத்து வரை கூட்டு போனாரே? குறிப்பிட்ட அந்த இடம் வரை கூட்டு போயிட்டு இது சீசர்களை ஆசீர்வதித்தாருங்க. நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? சீசர்கள். ஏன்னா வேதத்தில் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்ததுன்னு வாசிக்கும். சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்தது. அப்ப நம்மெல்லாம் யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. சீசர்களாய் இருக்கிறோம். மறந்துடாத. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். அவரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நமக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே பெயர் அல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விசுவாசி ஒண்ணுதான். ஆனா அந்த இல்லாத ஒன்றைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். விசுவாசமே இல்லை, ஆனால் நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். எதில் விசுவாசம் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம பேர் என்ன? விசுவாசி. அதுதான் சொல்லிக்கிட்டு இருப்போம். நமக்கு பல பெயர்களை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார், நீதிமான்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார், மீட்டெடுக்கப்பட்டவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். பல பெயர்களை நமக்கு அவர் அடைமொழியாய் வைத்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசிப்போம். அப்ப அந்த சீசர்கள், அன்னைக்கு இருந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. நாம் சீசர்களாய் இருக்கிறோம். அவர்களை பார்த்து என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு நடந்த சம்பவம் அது. அவர் உயிரோடு இருக்கும்போது சீசர்களை எத்தனை இடத்துல ஆசீர்வதித்தாரு? எந்தெந்த இடத்துல ஆசீர்வதித்தார் சொல்லுங்க கரெக்டா? இப்படிலாம் இடக்கு முடுக்கா கேள்வி கேட்டா எப்படி சொல்ல முடியும்? ஒரு இடத்துலயும் அவர் ஆசீர்வதிக்கல. சும்மா உங்களை அப்படி கலக்கிறதுக்காக தான் எந்த இடம் மாதிரி ஒன்னா கையை தூக்குனேன் அப்படின்னா ஒரு சந்தேகம் வந்துடும்னு தெரியும். ஒரு இடத்துலயும் ஆசீர்வதிக்கல. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு, ஜனங்களுக்காக கொடுப்பதற்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். சீசர்களை ஒரு இடத்துல ஆசீர்வதிக்கல. ஆனால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் தான் சீசர்களை என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நான் உலகத்தை விட்டு கடந்து போறேன்பா, ஆனால் பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருப்பார். நான் போகலைன்னா பரிசுத்தாவியானவங்க வரமாட்டார். நான் போறேன். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று சொல்லி இங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4:19.
என் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். உங்களுடைய குறைவுகள் எல்லாம், எதிலெல்லாம் நாம் குறைப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம்னா என்ன? பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் கேட்கிறேன். ஆசீர்வாதம்னா என்ன? நமக்கு அவ்வளவுதான், நமக்கு விருப்பமானது, இல்லைன்னா நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியது, நமக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது, இது எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்று தனியாய் ஒரு காரியத்தை நம்ம சொல்லவே முடியாது. ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒரு காரியத்தை நம்ம தனியா சொல்லவே முடியாது. அது மொத்தமா சேர்ந்து வரக்கூடிய ஒன்று. அந்தந்த நேரத்திற்கு எது நமக்கு நன்மையாய் முடியுதோ, அந்தந்த நேரத்துக்கு எது நமக்கு விருப்பமாய் இருக்கிறதோ, அது அந்த நேரத்திற்குரிய ஒரு ஆசீர்வாதம், அவ்வளவுதான். அப்போ இங்க தேவன் தம்முடைய மகிமையிலே நம்முடைய குறைவுகள் எல்லாம், எந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறோம், சில வேளை விசுவாச காரியத்திலே ஆயிருக்கலாம், சில வேளை பலத்திலே ஆயிருக்கலாம், சில வேளை சுகத்திலே ஆயிருக்கலாம், சில வேளை பொருளாதாரத்திலே ஆயிருக்கலாம், சில வேளை சமாதானத்திலே ஆயிருக்கலாம். இப்படி எந்த காரியங்களில் நாம் குறைவுபட்டிருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் அவர் என்ன செய்யக்கூடியவர்? நிறைவாக்கக்கூடியவர். அதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அதனால்தான் பல வியாதிகள், பல பலவீனங்கள் மத்தியிலையும், பல பாடுகள் மத்தியிலையும் இன்னைக்கும் நம்ம நிலை கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளுக்கு என்னைக்கோ நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்லலாம், ஏற கட்டிட்டு போயிருக்கணும். ஏற கட்டிட்டு போயிருக்கணும் என்ன அர்த்தம்? ஏற கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏற கட்டுறதுன்னு சொன்னா எல்லாத்தையும் எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையா? இங்க இருந்தா வருதா? நான் அங்க என்னடா சத்தம் எங்க இருந்து? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிறகு ஏற கட்டுறதா? ஆமா. அது அது எப்படி என்ன இல்லை, அது எதோ அர்த்தம் இருக்கும் நமக்கு தெரியல. எல்லாம் எடுத்து வைக்கிறதுங்கிறது சரி. இந்த ஏர் கட்டுனா ஏர் உழுகிறது தான். அது ஒரு நிலத்தை 2 மாடுகளை கட்டி அந்த அந்த நிலத்தை பண்படுத்துறது, அதுதான் ஏர் உழுகிறது. ஏர் கட்டுறதுனா ஏர் கட்டுறதுக்காக அந்த நிலத்தை உழுகிறதுக்காக ஏர் கட்டி ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் மாட்டை கட்டி, அதை கட்டி கலப்பையெல்லாம் கட்டி ரெடியாக இருக்கிறேன் இதை உழுகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு ஏற கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது ரெடி பண்ணி வைக்கிறாங்கல்ல எல்லாத்தையும். ரைட், சரி, ஏதோ ஒன்று நம்ம தெரியாதுக்குள்ளே போய் நம்ம ஏன் தலையை விட்டுக்கிட்டு இருக்குது ஏற கட்டுறது? அப்போ நம்முடைய எல்லா பயங்களையும், இதை மொத்தமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில், படிப்பில், எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த குறைவுகளை அவர் நிறைவாக்கும்படி விரும்புகிறார். அதான் நம்ம இதில் வாசிக்கிறோம். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க போதுமானவராக இருக்கிற. எந்த விதத்தில் நம்ம குறைவில் இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். குடும்பத்தில் எனக்கு ஒரே பிரச்சனைங்க. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது? பிரச்சனை இல்லாத குடும்பம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த குடும்பமும் கிடையாது. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? குடும்பம்னாலே பிரச்சனைன்னு தான் அர்த்தம். குடும்பம் அப்படின்னாலே பிரச்சனைன்னு தான் அர்த்தம். என்ன, அதன் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கதான் கர்த்தர் நம்மை சமாதானத்தில் நடத்துறாரு. அல்லேலூயா. அங்கதான் நம்மளை சந்தோஷத்தில் நடத்துறாரு. அங்கதான் நம்மளை பலத்தில் நடத்துறாரு. அங்கதான் மகிழ்ச்சியில் நடத்துறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதான் அப்போ அது சரீர ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், இல்லை உலக ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பொருளாதாரங்களாக இருக்கட்டும்,
எல்லாவற்றிலும் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாகத்தான் அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அதை நம்ம விசுவாசிப்போம். முதலாவது எதற்காக உயிரோடு எழுந்தாரு? தாம் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக. அதுக்காக இல்லை, ஆமா, சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக. ரெண்டாவது, தீர்க்க தரிசனமாய் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக. இது பொதுவானது. அடுத்தது வரும்போது அதுல அடுத்ததுல உள்ள குறிப்பில் ஒன்று, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, அடுத்ததாக நம்முடைய பயத்தை மாற்றும்படியாக, அடுத்ததாக ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக, அதாவது எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் 16:14, 16-14 வாசிப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி யாதவனோன்னு தனியாக வராது, சேர்த்து வாசிக்கணும். இது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதில் தடுமாட்டம் இருக்கும். ஏன் தடுமாட்டம் இருக்கும் தெரியுமா? ஏன் தடுமாட்டம் இருக்கும் தெரியுமா? இப்ப வர்ற எழுத்துக்கள் எல்லாம் வேறு. இந்த நை, லை, நா, இப்ப இருக்கிற எழுத்துக்கள்லாம் வேறு. பைபிள்ல இருக்கிற எழுத்து வேறு. இது பழைய அந்த எடிஷன்ல வர்ற எழுத்துகள். இப்ப தமிழ் எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சுழிக்கெல்லாம் மாட்டாங்க, துணைக்கால தான் போடுவோம். இதுல வந்து சுழிச்சிருக்கும். அதனால அந்த எழுத்துக்கள் வரும்போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். சரி, வேற ஒருத்தர் வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை இதை வாசிக்கிறது வந்து விசுவாசியாதவனோன்னு வாசிக்கக்கூடாது, விசுவாசியாதவனோ. ஆமா, விசுவாசியாதவன் வாசிக்கக்கூடாது, விசுவாசியாதவன். ஆமா, வீடும் தலையும் உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கே உண்டோ அங்கே வீடும் தலையும் உண்டு. வீடும் தலையும் இல்லை, அங்கே என்ன உண்டா? விடுதலை உண்டுங்கிறத, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே வீடும் தலையும் உண்டுன்னு வாசித்தானா. தமிழ்ல சில காரியங்களை சேர்த்து வாசித்தா பிரச்சனை, சில காரியங்களை பிரிச்சு வாசித்தா பிரச்சனை. தமிழ்ல அவ்வளவு காரியம் இருக்கால, கொஞ்சம் ஜாக்கிரதையா வாசிக்கணும். ஆசீர்வாதிப்பார்னு சொல்லக்கூடாது, ஆசீர்வாதிப்பார் தான். வாதிக்கிறதுங்கிறது வேற. சரி, விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். அப்ப விசுவாசிக்காதவனுக்கு அங்க என்ன நடக்குது? ஆக்கினை. ஆக்கினை தண்டனை. அப்போ இந்த விசுவாசியாதவன் யார்? விசுவாசியாதவன் யார்? இதை இங்க யாருக்கு சொல்றாரு? முதல் அதை தெரிஞ்சுக்கலாம். வேணுமா? போஜன பந்தியில இருக்கும்போதா? சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு நினைச்சிட்ட போல இருக்கு. சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, போஜனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நினைச்சு சொல்ற போல இருக்கு. என்னமா சீசர்களுக்கு சொல்றாரு இங்க போஜன பந்தின்ற. அதனால் தன்னுடைய சீசர்களுக்கு இவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உயிர்த்தெழுந்ததுக்கு பின்னால் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தையும் சொல்றாரு. இப்ப திரும்ப வாசிங்க, வேற ஒருத்தர் வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசத்தினால வரக்கூடியதான் அந்த ரட்சிப்பு. ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான்னு ஒன்று சொல்லிட்டாரு. அடுத்தது, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்பட்டுருவான்பா, விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைக்குள்ளாக தண்டனைக்குள்ளாக போவான்னு சொன்னா, இந்த விசுவாசம் இல்லாமல் போன காரணம் என்ன? அவிவிசுவாசத்திற்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அவிவிசுவாசத்திற்குள்ள இதை சீசர்களுக்கு ரெண்டையும் கற்றுக் கொடுக்கிறேன்.
அவிசுவாசம் உனக்குள்ளாய் வரும் என்று சொன்னால் நீ தண்டிக்கப்படுவாய். ஆனா இது அவர் உயிரோடு இருக்கும்போதே சொன்னார். விசுவாசிகளை இவங்க சீசர்களை பார்த்து சொல்றாரு, அவிசுவாசியேன்னு சொல்றாரு. ஏன் பயப்பட்ட? உன் விசுவாசம் எங்கே போனது? நேரடியாகவே கேட்கிறாருங்க. ஆனா இங்க வரும்போது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, சீசர்களுக்குள்ளாய் அந்த பழைய அவிசுவாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவருடைய அவிசுவாசங்களை மாற்றும்படியாய் இந்த வசனத்தை இங்க கோடிட்டு சொல்றாரு. அப்ப அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக? யாருடைய அவிசுவாசம்? நம்முடைய அவிசுவாசம். சீசர்கள் அவங்க அன்னைக்கே போயிட்டாங்க. நம்முடைய அவிசுவாசம்னு சொல்லுவோம். சீசர் மொத்தமா சொல்லிடக்கூடாது. சீசர்னா நாம் தான், அது பொதுவா சொன்னது. சீசர்னா நாம் தான் பொதுவா சொன்னது. இப்ப நம்ம விசுவாசம்னு சொல்லுவோம். எந்த இடத்துல எப்படி பிரிச்சு சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும். ஆமா, ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அவர் மரித்து போனார். இப்ப இல்ல. கிராம ஊழியம் 84 85 1984 85 கிராம ஊழியத்தில் அவரோடு இணைந்து தான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அதாவது வடார்காடு மாவட்டம், அது செங்கம், திருவண்ணாமலை இந்த பகுதிகளிலையும், மதுரை வேற ஒருத்தர், சேலம் வேற ஒருத்தர், இப்படி பகிர்ந்து போவோம். அப்போ சொல்லுவார், யார் வந்து இது நம்ம பிள்ளை கொஞ்சம் மந்திரிங்க உங்களுக்கு அப்படிம்பாரு. அந்த கிராமத்து ஜனங்க வந்து ஜெவமன்லாம் தெரியாது, இது நம்ம பிள்ளை தான் கொஞ்சம் மந்திரிங்கன்னு. ஏய் என்ன சொன்ன? இல்லை நம்ம பிள்ளை மந்திரிங்க. வாய மூடு. உன் வீட்டுக்காரன் பார்த்தானா ஒன்னை வெட்டிடுவான். நம்ம பிள்ளைங்கிற, இது நம்ம பிள்ளையா? ஓம் பிள்ளைன்னு சொல்லு. நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன். நான் இன்னைக்கு தான் உன்னை பார்க்குறேன். நீ இன்னைக்கு தான் என்ன பார்க்குற? நம்ம பிள்ளைங்கிற. உன் வீட்டுக்காரன் காது கிடைச்சுன்னா வெட்டிடுவான். ஓம் பிள்ளைன்னு சொல்லும் பாரு. ஆமா, அப்ப தனிப்பட்ட ரீதியில் என்ன, நம்ம பிள்ளைங்கிறத நம்ம பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஏன் பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஓம் பிள்ளைன்னு தான் சொல்லணும். இது நம்ம மனைவின்னு சொல்ல முடியுமா? இது நம்ம புருஷன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஏன் புருஷன்னு தான் சொல்ல முடியும், ஏன் மனைவின்னு தான் சொல்ல முடியும். எந்த இடத்தில் ஆமா அந்த பொதுவாய் வைக்க வேண்டுமோ அங்க பொதுவா வைக்கணும். எந்த இடத்துல தனிமையை வைக்க வேண்டுமோ அங்க தனிமையை வைக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம தனிமையாகத்தான் வைக்கணும். யாருடைய அவிசுவாசத்தை? ஆமா, நம்முடைய, இல்லைன்னா என்னுடைய. எவ்வளவு நேரங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம வாயில வருதுன்னு பாருங்க. எவ்வளவு சூழ்நிலைகள்ல அவிசுவாசமான வார்த்தைகள் நம்ம இடத்துல புறப்பட்டு வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு விட்டுறேன். நம்முடைய அவிசுவாசங்களை மாற்றும்படியாகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 24:38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்பினது என்ன? அப்ப இருதயத்தில் கலக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? சந்தேகம். எதுல சந்தேகம்? எதுல சந்தேகம்? எதுலன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அரிசி போட்டேன், அது சோறா இருக்குமா கூழா இருக்குமான்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அது சோறா இருக்குமா கூழா இருக்குமான்னு தெரியல. ஸ்டவ்வை திறந்து வச்சுட்டா, கேஸை திறந்து வச்சுட்டு வந்தேன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்தேனான்னு தெரியலையே. கேஸ் வர கிடைக்காத பிரச்சனையா இருக்குதே. சில நேரம் உட்காரும்போது அந்த யோசனையெல்லாம் வரும். சந்தேகம். இந்த சந்தேகம் எப்ப வருதான்? இங்க இதுல என்ன வாசிக்கிறோம்? உங்கள் இருதயம் கலக்கங்கள் வரும்போது சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வரும்போது கலக்கமும் வருது. பொதுவாக இதுக்கெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. எது முந்து எது பிந்து முன்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அநேக நேரங்கள் நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை குறித்தே சந்தேகப்படுறோம். நமக்கு வர்ற சின்ன ஒரு பிரச்சனை குறித்து சந்தேகப்படுறோம்.
நமக்கு ஒரு சின்ன ஒரு வியாதியை குறித்து சந்தேகப்படுறோம், சின்ன பொருளாதார கஷ்டத்தை குறித்து சந்தேகப்படுறோம். இது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது நடக்காமல் போயிருமோ, ஐயோ இது நடந்துச்சுன்னா என்ன செய்வேன்? சின்ன கடுகு மாதிரி ஒன்று இருக்குங்க. இந்த கடுகு மாதிரி நம்ம யோசித்து பெரிய ஒரு பரங்கிக்காயை மாற்றி வச்சுருப்போம். பரங்கிக்காயில் பூசணிக்காயை மாற்றி வச்சுருப்போம். அதை பார்த்தா சின்ன கடுகாக இருக்கும். திரும்ப உட்கார்ந்து அதை கொஞ்சம் யோசித்து இல்லை கொஞ்சம் பேசி பார்த்தோம்னா, ஐயா இந்த கடுகு தான், இந்த கடுகுக்கான்னு இப்படி பண்ண அது தூக்கி வெளியே போடுற மாதிரி. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை அவ்வளோ பெருசு பூதாகரமாய் மாற்றி நாம் வைத்து கொண்டிருப்போம். சந்தேகம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தேகம் வந்துவிடும் என்று சொன்னால் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எதுலனாலும் சரி, உங்கள் ஆத்மாவை குறித்தோ, உங்களுடைய விசுவாசத்தை குறித்தோ, உங்களுடைய வேலையை குறித்தோ, தொழிலை குறித்தோ, படிப்பை குறித்தோ, பயணங்களை குறித்தோ கொஞ்சம் நீ சந்தேகப்பட ஆரம்பிப்பாய் என்றால் அதுதான் உனக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடியதை. அதனால தான் சந்தேக கேடு அது சந்தோஷ கேடு என்று சொல்வார்கள். அப்போ நம்முடைய சந்தேகத்தை மாற்றும்படியாய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அப்ப நமக்கு அவர் உயிரோடு எழுந்ததுக்குரிய நன்மைகள் என்ன? ஒன்று சமாதானத்தை கொடுக்கும்படியாய், இரண்டாவது யாருடைய பயத்தை, அதை சொல்லுங்க. ஒன்று என் பயம் இல்லை நம் பயம்னு சொல்லுங்க, மொட்டையா சொல்லக்கூடாது. நம்முடைய பயத்தை மாற்றும்படியாய், மூன்றாவது யார? நம்மை. எல்லாம் இதெல்லாம் என்னைன்னு சொல்லணும். ஆமா, தனிப்பட்ட ரீதியில் என்னை ஆசீர்வதிக்கும், என்னை ஆசீர்வதிக்கும்படி அவர். ஆமா, மூன்றாவது. நான்காவது நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி, எதுலெல்லாம் குறைவில் இருக்கிறோம் அதெல்லாம் நிறைவாக்கும்படி. ஐந்தாவது நம்முடைய அவிவிசுவாசங்களை எடுத்து போடும்படி. ஆறாவது திரும்பவும் நம்மன்னு சொல்லணும், என்னன்னு சொல்லணும், பொதுவாக சொல்லக்கூடாது. என்னுடைய சந்தேகங்களை எடுத்து போடும் இல்லையா? சந்தேகப்படாதவங்க யார் இருக்கிறீங்களா? சந்தேகம் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? எந்த காரியத்திலாம் நான் சொல்ல வரல, பல விதங்கள்ல பல சூழ்நிலைகள்ல வரலாம். எல்லாவற்றையும் அவர் மாற்றும்படியாகத்தான் உயிரோடு கூட எழுந்தார். 6 என்றால் மனிதர்கள். இந்த 6 குறிப்புகள் நமக்கு சொந்தம். அந்த 2ஐயும் சேர்த்தா 8. 8 என்றால் ரட்சிப்பு, விடுதலை. அது நமக்கு சொந்தம், அது நமக்கு சொந்தம். ஆனால் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த எதற்காக என்று பார்த்திருக்கிறோம். நிச்சயமாகவே இதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அப்படி முழங்கால் படியிடும், கண்களை மூடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக இதை குறித்துக் கொள்வோம். சகலத்தையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ளுமாறு செய்யக்கூடியது. சகலம்னா எந்த காரியம் நமக்கு தெரியும். சில நேரம் நம்ம மறந்திருந்தாலும் நமக்கு தெரியாம இருந்தாலும் அது தேவனுக்கு தெரியும். அதை திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். அதை விசுவாசிப்போம். வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இதனுடைய பின்புலம் என்ன சூழ்நிலை, எப்படி நடந்தது என்பது பார்க்கலாம். இப்ப குறித்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. இந்த காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த மாதத்துல சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, நான் எது இழந்து போனேன்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லா காரியத்தையும் திருப்பிக் கொடுங்க என்று கர்த்தர் இடத்துல கேட்போம். கர்த்தர் கொடுக்கக்கூடியவர். இந்த நாள்ல விசேஷமாக எல்லா இடத்திலையும் ரெசரக்ஷன் சண்டே, கர்த்தர் உயிர் திறந்தவருடைய நாளை கொண்டாடுகிற, ஆராதிக்கிற, தொழுது கொடுக்கிற அநேக இடங்கள் இருக்கு. நாமும் அதில் இணைந்து கொள்வோம். கர்த்தர் உயிர் திறந்தது எதற்காக,
அவர் உயிர் தெழுந்ததுனால என்ன நன்மை, உயிர் தெழாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். வேதத்துல அவர் உயிர் தெழுந்ததுனால என்ன நன்மை, என்ன காரியம் என்று முழுவதுமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. நான் சொன்னது போல கர்த்தருடைய சுபாவங்கள் ஆகட்டும், கர்த்தருடைய செயல் ஆகட்டும், அது இவ்வளவுதான் என்று சொல்லி நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம அடைக்கிறவே முடியாது. அது அநேக காரியங்கள் இருக்கு. நம்முடைய ஞானத்திற்கும் நமக்கு தெரிந்ததை வைத்து சில காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதை தாண்டி அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையும் வல்லமையும் அதிகம். அது கர்த்தர் இந்த நாளில் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் அவர் கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நாள் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரத்துல 37வது வசனமும் 38வது வசனமும் வாசிக்கலாம். லூக்கா 21வது அதிகாரத்துல 37வது வசனமும் 38வது. வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே அவரிடத்திற்கு வருவார்கள். இந்த சபை ஆராதனை வைத்ததற்கான காரணம் காலைகளில அதிகாலையில முடிந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக தான். இந்த நாள்ல அவர் உயிர் தெழுதலை குறித்து தியானிக்கிறனே தவிர அவர் உயிர் தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை அல்ல. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தும்படியாக சொல்றேன். எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 16வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், லூக்கா 16வது அதிகாரம் 9வது வசனம். 16:9 தானே வாசிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பத்தொன்பது வாசிங்க. 16:19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் அவன் அனுதினமும் பிரபலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த வசனம் மாறி வருகிறது. சரி, மத்திய 28:1 வாசிங்களேன். அதிலேயே இருக்கும். மத்திய 28:1 வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். வேதத்துல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள். நமக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தினுடைய 7வது நாள். சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை அது 1ஆம் தேதி கணக்கெடுப்பாங்க, சில திங்கட்கிழமை 1ஆம் தேதி எடுப்பாங்க. வேதத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை என்பது 7வது நாள். ஏன்னா தேவன் 6 நாட்கள் உலகத்தை படைத்து 7ஆம் நாள்ல ஓய்வு இருந்தால் அதை பரிசுத்தப்படுத்தினார். ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள். வாரத்தின் முதல் நாள் என்பது திங்கட்கிழமை. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து. அப்ப ஞாயிற்றுக்கிழமை முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் திங்கட்கிழமை காலையில, ஏன்னா வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் அடிக்கிறாங்க. வேதத்தின்படி ஒரு நாள் என்பது ஒரு பகலும் ஒரு இரவும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். அப்ப கணக்கெடுக்க கொடுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு ஒண்ணு, அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில, சனிக்கிழமை நைட்டு, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாயங்காலம், இப்படி கணக்கு எடுத்துட்டா சரியாக திங்கட்கிழமை காலையில வந்தாதான் 3 நாள் கணக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமையே உயிர் தெழுந்தார் என்பது அல்ல. அதை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. உயிர் தெழுந்த ஞாயிறு வெள்ளிக்கிழமை அடிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்தார் என்று. அப்படி கிடையாது. அப்ப இன்றைக்கு தான் அவர் உயிரோடு எழுந்தார் என்பது அல்ல. அவர் ஒரு நாள் உயிரோடு எழுந்தார். அதை தியானிப்பதற்கு இந்த நாள் ஓய்வு நாள் ஆராதனையில நம்ம கலந்து கொள்கிறோம். ஒரு தெளிவுக்காக இதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி, இப்போ அவர் எதற்காக உயிரோடு எழுந்தார்? அவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பாக என்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்றது குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம்.
எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்பார்கள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். என்றார்கள். யார் சொன்னார்கள் என்று மேல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமான கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை உட்கார்ந்திருக்கிறது. இப்போ காலை நேரத்துல ஸ்திரீகள் இயேசுவானவருடைய சரீரத்தை பார்க்க போறாங்க. ஏன்னா அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி, எனக்கு நமக்கு இருக்கு இல்லையா, மஸ்ஜித்ல அந்த 3ஆம் நாள் பால் ஊத்த போறேன்னு போவாங்க, இல்லைனாக்கா அந்த மாலை போடுறேன்னு போவாங்க. இப்படி ஒரு சடங்கு வைத்திருக்கிறது போல அந்த நாட்கள்ல சரீரங்களுக்கு தூபம் காட்டுவதற்காக போவாங்க. ஏனென்றால் அந்த கல்லறை நாத்தடிக்கும், சரீர நாத்தடிக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அதை பதப்படுத்துவதற்கு, அதை சுத்தம் செய்வதற்கு போவாங்க. அப்ப இந்த சகோதரிகள் அங்க போகும்போது இயேசுவானவருடைய சரீரத்தை காணாததுனால அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்பதான் இந்த தேவ தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை. இப்ப 13, 14, 15 வார்த்தை. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லி இவைகளை சொல்லி பின்னால திரும்பி பின்னால திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டான் இயேசு நிற்கிறதை என்றார். கண்டார். இந்த மகர்களை நாம் மரியாதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒரு விஷயம், நல்லா கல்லறைக்கு போறாங்க. கல்லறையில போகும்பொழுது இயேசுவானவருடைய சரீரம் அங்க இல்ல. சரீரம் இல்லாததுனால இவர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க அழுகும் பொழுது தேவதூதர் கேட்கிறார், எதற்காக அழுகிறீங்க? இயேசுவானவருடைய சரீரத்தை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்லி அவள் திரும்பும் பொழுது இயேசுவானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இப்ப என்னுடைய கேள்வி, இல்ல வருகிற காரியமும், ஏன் இயேசுவானவர் முன்பதாகவே கல்லறையில உட்கார்ந்து இருக்க கூடாது? ஏன் தூதர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க இல்லையா? இயேசுவானவர், தூதர்கள், இயேசுவானவர் அந்த கல்லறையில உட்கார்ந்து கொண்டிருந்தா போனவங்களுக்கு அழுகை வந்திருக்குமா? அழமாட்டாங்க. ஏன்னா இயேசுவானவரை பார்க்கறாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இவர்கள் போகும்பொழுது அந்த தூதர் இருந்தாங்க, இயேசுவானவர் இல்ல. அப்ப இயேசுவானவர் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இல்ல, அவருடைய எண்ணம் இல்ல. அவர் உயிரோடு அந்த இடத்துல இருந்து எழுந்துட்டார். அந்த இடத்துக்கு திரும்ப வரணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்லறையில அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எழுந்தவருக்கு மீண்டும் கல்லறைக்கு திரும்ப போவதற்கு அவசியம் அங்க கிடையாது. அவர் வார்த்தையில ஏற்கனவே வாக்கு தத்தங்களே கொடுத்துட்டார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்துட்டார்? நான் மரிப்பேன், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருப்பேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஆனா இந்த ஸ்திரீ பக்கத்திலே நான் மரியாள் அந்த வார்த்தையை நினைவு கூறல, அந்த வார்த்தையை குறித்து யோசிக்கல. ஏனால் இவளுக்கு இருந்தது ஒரு துக்கம், கண்ணீர். அவன் யோசிக்கல. இயேசுவானவர் உயிரோடு எழுந்துருவேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவர் சரீரம் இல்ல போல, அவர் உயிரோடு எழுந்துட்டான்னு அந்த நினைப்பு வரல. துக்கமும் வேதனையும் வந்து கண்ணீர் தான் வருது. வேற வசனத்தை அவர் சொன்ன வாக்கியங்களை மறந்துட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சபையில இருக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது, இல்ல மத்தவங்க ஏதாவது பிரச்சனைனா நம்ம அவ்வளவு வேதத்தை தேடி இருக்கிற சரியான வாக்குத்தத்தத்தை எடுத்து சொல்லுவோம். நீங்க யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை சொல்லுவோம், இல்ல ஏற்ற வேத சம்பவத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆனா நம்முடைய சொந்த காரியம் என்று வரும்பொழுது அதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் நமக்கு நினைவு வராது. நமக்கு வேதனையும் கண்ணீரும் துக்கமும் பயம்தான் வந்துகிட்டு இருக்கோம். இங்க இயேசுவானவர்கள் உயிர்த்தெழுதல் என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேத வாக்கியங்களை மறந்தவர்கள் அவர் அப்படியே விட்டு விடுவதல்ல. கண்ணீரோடு அழுகிறவர்களுக்கு அருகாமையில் வந்து நிற்கக்கூடியதான ஒரு தெய்வம். அதான் வாசி. தூதர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் சொல்லிட்டா போதுமே, அவர் வரணும்னு அவசியம் இல்லையே. ஆனா அவருக்கு தெரியுது, என்னுடைய பிள்ளை ஒரு காரியத்தை தேடி அழுதுட்டு இருக்கு. எந்த காரியத்தை தேடி அழுது கொண்டிருந்தார்களோ
அதே காரியத்தை கர்த்தர் சிறப்பாக கொடுத்தார். எப்படி? அவங்க பார்க்க வந்தது மரித்து போன சரீரத்தை தான். ஆனா இப்போ அவள் பார்க்கிறது யார் பார்க்கிறா? உயிரோடு இருக்கிறதான இயேசுவை அவள் பார்க்கிறார். இப்போ விசுவாசிப்போம். நாமளும் அழுகிறோம் என்றால் கர்த்தர் நம்முடைய அழுகை அப்படியே விடுகிறவர் அல்ல. அவர் உயிரோடு எழுந்தது அழுகிறவர்களுக்கு அருகாமையில வருவதற்கு. அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்க 15வது வசனம் பார்க்கணும். அவரை பார்த்து 14வது வாக்கியம். இவைகளை சொல்லி பின்னாலே பின்னாலே திரும்பி திரும்பி இயேசு இயேசு நிற்கிறதை கண்டார். நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து இயேசு அவளை பார்த்து, நீ ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக் கொண்டு போனதுண்டானால் நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். என்றால், இயேசு அவளை நோக்கி நோக்கி மரியாதை என்றார். மரியாளே என்றால், அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். திரும்பி பார்த்து, ரபுனி என்றார். நல்லா தெரிஞ்சுக்கணும். முன்னாடி வசனத்துல பார்த்தோம், அவள் திரும்பி பார்த்த பொழுது யார் நின்று கொண்டிருந்தது? இயேசுவானவர் நின்று கொண்டிருந்தார். இயேசுவானவரை பார்த்து அவள் தோட்டக்காரன் என்று சொல்லி மீண்டும் அவர் திரும்பிக்கிட்டார். நல்லா பாருங்க. இப்போ ஒருத்தர் நின்று பேசுறாங்க. நம்ம பொதுவா பார்ப்போம், நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, யாருக்கு நம்ம அதிக மதிப்பு கொடுக்குறோமோ அவங்கள தான் நேரா பார்த்து பேசுவோம். இல்லைன்னா நமக்கு எந்த வேலை முக்கியமா இருக்கோ அதுதான் பார்ப்போம். புரிந்தது போல சொல்றேன். சமையல் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு வைங்க. வீட்டுல காயம் கட்டுறதோ சமைக்கிறதோ வேலை பண்றீங்க. இப்ப வீட்டுல இருக்கிறதான பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தர் வந்து நின்று பேசுறாங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது என்ன கேள்வின்னு மட்டும் திரும்பிட்டு வேற பதில் சொல்றதெல்லாம் கவனம் திரும்ப என்ன ஆயிடும்? திரும்பி வேலை செய்யறதுல தான் நம்ம கவனம் இருக்கும். அவங்களே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். வேலையில திரும்பிடுவோம். ஏன்னா நமக்கு இது முக்கியம். அப்ப இங்க மரியாளுடைய எண்ணம் எல்லாம் இயேசுவானவர் சரி அந்த இடத்தையே தான் பார்த்துட்டு இருக்கா. அவள் சரீரம் காணும், அதைதான் பார்க்கிறாள். இயேசுவானவரே அவள் யார் என்று உணரல. அவள் மீண்டும் திரும்பி கொண்டாள். திரும்பவும் அவள் மரியாதை என்று சொல்லும் பொழுதுதான் அவள் திரும்பினாள். திரும்பி ரபுனி என்றார். ரபுனி என்றார். போதகரே என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தம். அப்ப முதல் காரியம் என்ன? இயேசுவானவர் உயிரோடு எழுந்தது நம்முடைய அழுகையை நிறுத்துவதற்காக. இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க, நம்ம அழுகிறோம் தெரிஞ்சாலும் கண்டுக்கிற மாதிரி இருப்பாங்க. கேட்டா நம்ம உதவி செய்யணும், நம்ம எதுக்கு அப்படின்னு கண்டுக்கவே மாட்டாங்க. அழுகிறத அப்படியே விட்டுருவாங்க. ஆனா தேவன் ஒரு பொழுதும் அழுகையை அவர் அசட்டை பண்ணுகிறவரே அல்ல. அது கர்த்தருடைய சமூகத்துல அன்பின் நிமித்தம் அழுதாலும் சரி, வேதனையின் நிமித்தம் அழுதாலும் சரி, வேதத்துல நிறைய இருக்கு. கண்ணீரின் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்தது. அப்போ முதல் காரியம், அவர் நம்முடைய அழுகையை அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. நாம் அழுவதை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்கிறார். அதுதான் இவ அழுதற்கான இயேசுவானவருடைய சரீரம் காணும். இவள் அழுகையை நிறுத்தினார். சரீரத்தை காணவே வெறும் சரீரத்தை அவர் காமிக்கல, அதை விட மேலாக உயிருடன் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். முதல் காரியம். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். மத்த 28வது அதிகாரத்துல இப்ப பார்த்து முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் திரும்பி வருகையில் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஏன்னா அந்த நாட்கள்ல நிறைய, இப்போ நம்ம ஊர்ல எப்படி ரமேஷ், சுரேஷ், வினோத் இப்படி வந்து ஒரு சில பிரபலமான பேர்கள் நிறைய பேர் இருக்கும். அது போல அந்த நாட்கள்ல இயேசு, யாக்கோபு, மரியா இப்படிப்பட்ட பேர்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால இங்க மரியாளும் மற்ற மரியாளும் போட்டு அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி மேல் உட்கார்ந்தார். அதில் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் இப்ப லூக்கா 16வது அதிகாரத்துக்கு ஏன்னா 16 4 சுவிசேஷ புஸ்தகம் நமக்கு சில நேரம் சில கேள்விகள் இருக்கும். என்ன கேள்வினா, ஒரே சம்பவம் மத்தேயில ஒரு மாதிரி இருக்கு,
மார்க்ல ஒரு மாதிரி இருக்கு, லூக்கால ஒரு மாதிரி இருக்கு, யோவான்ல ஒரு மாதிரி இருக்கு. எது உண்மை, எது சரின்னு? எல்லா காரியமும் சேர்ந்து கலந்தது உண்மை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இந்த ஆராதனை முடிச்சுட்டு போனதும் உங்களிடத்துல இந்த ஆராதனையில நடந்தது என்னன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னா, ஒருத்தர் எழுதுறதும் வேற வேற மாதிரி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா நடக்கிற சம்பவங்கள் ஒன்றுதான். நீங்க எதை கற்றுக்கொள்கிறீர்களோ, இல்ல நீங்க மற்றவங்களுக்கு எதை சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த காரியத்தை தான் எழுதுவீங்க. மத்தேயு எழுதும் பொழுது மத்தேயு ஆண்டவருடைய சுவிசேஷங்களை அதிகமா சொல்லணும், அற்புதங்களை அதிகம் சொல்லணும்னு. அதனால மத்தேயுல பாத்தீங்கன்னா அதிக சுவிசேஷங்கள், அற்புதங்கள் இருக்கும். லூக்கா, யோவான் இப்படி ஒவ்வொருத்தர் எழுதும் போதும் அவங்களுடைய யோசனை, அவர்கள் சிந்தை வேற, அவர்கள் வெளிக்காட்டு கொண்டு வந்தது வேற. ஆகவே வேற வேற காரியத்தை மையப்படுத்தி இருப்பாங்க. லூக்கா பார்க்கலாம். லூக்கா 16வது அதிகாரத்துல 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. லூக்கா 16:2-3 பாத்தீங்க. எஜமான் அவனை வரவழைத்து கேள்விப்படுகிறது என்ன? இருக்க கூடாது என்றார். நான் என்ன செய்வேன்? என் எஜமான் என்னை தள்ளி போடுகிறானே, ஒத்துக்கிறதுக்கு எனக்கு வரவில்லை. மார்க்கு 16வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே நான் சொன்னது போல ஒரு புஸ்தகத்துல ஒருத்தர் எழுதும் போது விடிந்து வரும்பொழுது எழுதுறாங்க, இன்னொருத்தர் வரும்போது சூரியன் வரும்பொழுது எழுதுறாங்க. குறிப்புகள் மாறலாம், ஆனா மைய கருத்து ஒன்றுதான். வாசிக்கலாம். சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது யார் சொல்லிக் கொண்டார்கள் என்றால் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். ஓய்வு நாளுக்கு பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவரும் அவர் கிறிஸ்தவரும் வாசிக்கிறோம். இயேசுவானவருடைய கல்லறைக்கு வரும் பொழுது இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம நினைப்பது போல ஒரு கல்லறை எப்படி இருக்கும் நான் சொல்றேன். யூடியூப்ல வேணா லிங்க் இருக்கு பாக்குறேன். அந்த காலத்து கல்லறை எப்படி இருக்கும்னா ஒரு குகை போல இருக்கும். நமக்கு இருக்கிறது போல ஒரு 6 அடியில பள்ள தோண்டி மூடி வச்சிடாம இப்படி இருக்காது. கற்களால செய்யப்பட்ட பெரிய பெரிய குகைகளை கட்டி வைத்திருப்பாங்க. இந்த குகைகளை மலையில குடைந்து வைத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இப்பொழுது போல ஜனத்தொகை அதிகம் கிடையாது, குறைவாக இருக்கனால இடங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கல்லறை அங்கு வைத்திருப்பாங்க. அதை சொல்லணும்னா நம்ம சர்ச்சு கதவு இருக்கு பாருங்க, இந்த கதவு போல இருக்கும். இந்த அளவுக்காக இருக்கும், ஒரு அளவுக்கு இப்படி ஒரு பெரிய கல் இருக்கும். இந்த கல்லை வைத்து அந்த கல்லறையின் வாசலை மூடி வைத்திருப்பாங்க. இந்த கல்லறை என்பது குகை போல உள்ள போய் இறங்கி போய் கூடதான் இருக்கும். ஏன்னா அந்த லாசருவின் கல்லறை இருக்கு, அதை ஜெருசலேம்ல இருக்கிற நான் அந்த சர்ச்சுக்கு அனுப்புனா நான் திரும்ப அனுப்புறேன். அந்த கல்லறை எப்படி இருக்கும் காமிப்பதற்கு. எதற்காக என்றால் தரமட்டத்துல அந்த சரீரத்தை உள்ள வச்சு சும்மா ஏதோ ஒரு கல்ல வைத்தா அது அழுகும் பொழுது அதனுடைய நாற்றங்கள் எல்லாம் வெளியே வரும். அதனால அது பள்ளத்துல இருக்கும். நாய்களோ மனிதர்களோ சும்மா ஒருத்தர் போய் அந்த கல்லறையெல்லாம் மாற்றிட முடியாது. வாசிங்களேன். யோவான் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 38வது வசனமும் 39வது வசனமும் வாசிங்க. மரியா வந்து அவரை கண்டவுடனே அவர்
கண் திருப்பிட்டு, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்து கூறினால் என் சகோதரன் மறைந்திருக்க மாட்டான் என்றார். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டுபிடித்து அப்போது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து உரையிலிருந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் நிறுத்தப்பட்டதும் கூடாதா என்றார்கள். என்றார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அவர் ஒரு குகையாய் இருந்தது. ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்துப் போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்றார். மருத்துவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாகட்டும் என்றார்கள். இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என்றார். அப்பொழுது மருத்துவர் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். நல்லா வாசிக்கணும். எதற்கு இவ்வளவு சம்பவம் சொல்ல வரேன்னா, கல்லறை என்பது எப்படிப்பட்டதா இருக்கும்? குகையா இருக்கும். இரண்டாவது, அந்த கல்லை மையப்படுத்துவதற்கு தான் சொன்னேன். கல்லை என்ன செய்தார்கள்னு வாசிக்கிறோம். எடுத்து போட்டார்கள். ஏன் சொல்லுவாங்கன்னா, எடுத்து போட்டான் என்று சொல்லல. எடுத்து போட்டான்னு ஒருத்தர் சொல்லல. எடுத்து போட்டார்கள் என்றால் ஒருத்தருக்கும் மேல. ஏன்னா அந்த கல்லு சின்ன கல்லு கிடையாது. லகுவா ஒரு மனிதன் தள்ளக்கூடியது மாதிரி இருக்காது. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து தள்ள வைக்கிறதா இருக்கும். அவ்வளவு பெரிய கல்லு. அதனாலதான் இந்த ஸ்திரீகள் போகும்போது, ஏன்னா ஸ்திரீகள் பலவீனமானவர்கள், இவர்கள் 3 பேரா இருந்தாலும் அவ்வளவு பெரிய கல்லை இவங்களால என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது. அதனாலதான் யோசித்து கொண்டு போறாங்க, நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு போனார்கள். இவங்க மனசுல யோசித்துக்கிட்டே போறாங்க, நமக்காக கல்லை யார் புரட்ட போறா, நமக்காக யார் செயலாற்ற போறா, இப்படி யோசித்து கொண்டே போறார்கள். இதைத்தான் இப்ப நம்ம லூக்கால வரும்போது நம்ம மத்தேயுல வாசித்தோம். தூதன் கல்லை புரட்டி அதன் மேல் அமர்ந்தான். இப்ப அடுத்த கேள்வி, இயேசுவானவர் மரியாளுக்கு அவர் எங்க இருந்து காட்சி கொடுத்தார்? கல்லறைக்கு உள்ள இருந்து காட்சி கொடுத்தாரா, கல்லறைக்கு வெளியே இருந்து காட்சி கொடுத்தாரா? கல்லறைக்கு வெளியே இருந்து தான் காட்சி கொடுத்தார். ஏன்னா அவர் வெளியே நின்று இருந்தா அவர் பின்னாடி நின்று தான் சொல்லுகிறார். இப்ப கல்லை புரட்டாமலே அவர் செய்திருக்கலாம் இல்லையா? இவர் போய் நிற்கும் போதே கல்லு மூடி இருக்கு. இயேசுவானவர் எப்படி பார்க்க போறோம், என்ன செய்ய போறோம், நின்று கொண்டிருக்கும் போதே அவர் பின்னாடி வந்து நின்றுக்கலாமே, அவர் காட்சி கொடுத்திருக்கலாமே. அப்ப அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். சில காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, நமக்காக இந்த காரியத்தை யார் செய்வாங்க, நமக்காக எப்படி இது நடக்கும்? என்னால முடியாது, இந்த ஸ்திரீகளால கல்ல புரட்ட முடியாது. இந்த ஸ்திரீகளுக்காக யாராவது ஒருத்தர் கல்ல புரட்டும். அது ஒருத்தர் பேசிக்கிட்டே போறாங்க, நமக்காக யார் கல்ல புரட்டுவார்? நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளால செய்ய முடியாத, ஆனால் நமக்கு வேண்டிய, நமக்கு தேவையான காரியங்களை யார் செய்வார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, பேசிக் கொண்டிருக்கிறோமே, புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, விசுவாசிப்போம். அந்த காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. அதை விசுவாசிப்பீங்க. அப்படிதான் செய்தார். கல்ல புரட்டி போட தூதனை அனுப்பினார். தூதன் கல்ல புரட்டி போட்டான். ஏன்னா இவங்க என்ன, அது கல்ல புரட்டி போடணும்னு எண்ணம், அது செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனா எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்றுகிறதான தேவன் அந்த கல்லை அவர் புரட்டி போட்டார். அப்ப அடுத்த காரியம், அவர் உயிரோடு எழுந்தது. நம்ம ஒரு காரியத்தை இருதயத்துல யோசித்து கொண்டிருப்போம், இதை யார் செய்ய போகிறா, நமக்காக யார் பண்ணுவா என்று. அவர் உயிரோடு எழுந்தது. நமக்காக அந்த காரியங்களை செய்ய தூதர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். அடுத்த ஒரு காரியத்தையும் வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 25வது வசனத்துல வாசிக்கிறேன். சொன்னார்கள், அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அவனுடைய கைகளில் ஆணிகளால் உண்டான
கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டுடைய என் கைகளை அவர் விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். விசுவாசிக்க மாட்டேன். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இருக்கோம். சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வசனங்களை படிக்கும் பொழுது சில அடையாளங்களை எதிர்பார்ப்போம். இது நடந்தா நான் நம்புறேன். இல்ல வாயில சொல்லாட்டி கூட நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கும். ஒரு நடந்தா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த காரியம் நடக்கலன்னா நம்ம விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். அவிசுவாசம், கர்த்தர் கொடுத்த வார்த்தை மறந்து அவிசுவாசத்துக்குள்ள கடந்து போனவங்க தான் வாசிக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கிறேன். மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். தோமா தான் இந்த வார்த்தை சொல்றது. அவர் உயிரோடு இருந்தான்றதை நான் நம்ப மாட்டேன். அவர் காயங்கள்ல என் கையை போட்டாதான் நம்புவேன்றான். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிங்க. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து அப்பொழுது இயேசு வந்து நடுவில். அடுத்த காரியம், நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல எல்லாம் மற்றவங்க வர முடியாதபடி, இல்ல சில நேரம் நம்மளே போகாதபடி சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கும். எப்படி கூட்டப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள கடந்து வரக்கூடிய அவர் வெறும் ஆவியா கடந்து வரல. அவர் எலும்பும் சதையும் உள்ள மனிதனாக அவர் கடந்து வந்தார். ஏன்னா அந்த ஜனங்கள் தொடர்ந்து அடுத்த வருஷத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கு நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஒரு காரியம் பார்க்கணும். யோவான் 20வது அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 16, 17. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபினி என்றார். போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசுவானவர் உயிரோடு எழுந்ததற்கு பின்பாக மனிதர்கள் அவரை தொடுவதற்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா, அவர் மிகவும் பரிசுத்தமானவர். நம்ம அசுத்தமான மனிதர்கள். நாம் அவர் மனுஷிகத்துல இருக்கும்போது அவரை தொட்டாங்க. மனுஷிகத்துல இருக்கும்போது அவர் மார்புல சாய்ந்து இருந்தாங்க, அவரை தொட்டாங்க, எல்லாம் செய்தாங்க. இப்பொழுது அவர் முழுக்க முழுக்க பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறார். இப்போ அவர் பிதாவின் இடத்துல அவர் சொல்றார், நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏன் போல. அப்ப எப்ப என்ன திரும்பவும் நீ தொடலாம்னு சொன்னா, நான் பிதாவின் இடத்திற்கு போன பிறகு ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசிய வருகையில அவர் வருவார். கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற சபையும் மனவாட்டியும் அவர் அவரோடு எடுத்துக்கொள்வார். அப்பொழுது தொடலாம். இல்ல அதற்கு பின்பாக 2ஆம் வருகை ஒன்று இருக்கிறது. அப்பதான் அவர் பகிரங்கமாக சகல ஜனங்களை பார்க்க எக்கால சத்தத்தோடு வருவார். அப்ப அவரை நம்ம தொடலாம். ஆனால் அதற்கு முன்பாக அவரை தொடுவதற்கு மனிதர்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, அந்த தகுதி இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நீங்க என்னை இன்னும் தொடாத, நான் பிதாவின் இடத்துல ஏற போறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல இருக்கும்பொழுது இந்த தோமா கிட்ட வந்து என்ன சொல்றா, உன்னுடைய விரலை எடுத்து என் விழாவுல போடுகிறார். மனிதர்கள் இவர் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. இவர் பரிசுத்தமானவர். ஆனா இந்த இடத்துல ஒரு மாதிரி என்ன தொடுகிறார். அப்ப தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? தேவன் சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார், சில கட்டுக்கோப்பை வைத்திருக்கிறார். ஆனா விசுவாசிக்காம, இது நடந்தாதான் நான் விசுவாசிப்பேன், இது செஞ்சாதான் நான் விசுவாசிப்பேன் என்றால், அன்பின் நிமித்தமாக அந்த கட்டுகளையும் அந்த ரூல்ஸையும் அவர் பிரேக் பண்ணி வரக்கூடியவர். அதுதான் அவருடைய இடம். இப்ப நம்ம புரிந்தது போல நான் சொல்றேன், வீட்டுல நம்ம உள்ள வச்சிருக்கோம், ஒரு சாப்பிடுற பொருளோ, ஒரு ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று கேட்குது, இல்லை ஒரு சைக்கிள் விளையாட்டு பொருள் எதுவும் ஒன்று கேட்குது. அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லணும், ஒரு ரூல்ஸ் வைக்கிறோம். ஒரு பஸ் ரேங்க் இருந்தா
இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரேங்க்குள்ள எடுத்தா உனக்கு நான் இதை நான் வாங்கி தருகிறேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸை நம்ம செட் பண்ணிட்டோம். நீ எடுத்தா வாங்கி தரேன். ஆனா அந்த பிள்ளை அந்த ரேங்க் எடுக்கல, ஃபெயில் ஆயிடுச்சோ இல்ல அதோட கம்மியான ரேங்கோ ஒன்று எடுத்துருச்சு. அதுக்காக வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு நான் சொன்னேன் நீ எடுக்கலன்னு சொல்லி அப்படியே நம்ம விட்டுருவோமா? அந்த பிள்ளை அதையே நினைச்சு ரொம்ப சாப்பிட மாட்டேங்குது, இல்ல துக்கத்துல இருக்கு, அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்குன்னா நம்ம வைத்த ரூல்ஸ் நம்ம சட்டங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு இதுதான் சரி இருந்தா வாங்கிக்கோ, இனிமேட்டு நீ படிக்கல, இனிமேட்டு நீ ஒழுங்கா இருக்கல நம்ம கொடுப்போம். மனிதர்கள் நம்மவே இப்படி செய்யும் பொழுது அதிக அன்பு மிக்க தெய்வம் அதை நம்ம செய்யாம இருப்பாங்க. இங்க அவர் அதுதான் செய்யறாரு. உனக்கு தொட்டாதான் அவிசுவாசம் போகும் அப்படின்னா நீ என்ன தொடக்கூடாது, இருந்தாலும் நீ தொட்டுக்கோ. இதுதான் உனக்கு தேவை, இப்பதான் நீ நம்புவியா, இவ்வளவுதான் நீ சரி தொட்டுக்கோ, நான் விதாம போய் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கூட்டத்துக்கு செய்யல, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப சொல்ல வரப்போறேன். நீ 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, ஒரு 100 பேருக்கெல்லாம் செய்யல. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவிசுவாசமாய் இருந்தாலும் அதை போக்குவதற்காக அவர் கடந்து வந்து தேவையான காரியங்களை செய்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் மதிக்கக்கூடியவர். நான் எப்போ அதான் சொல்றேன், சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் வேல்யூ பண்றார், ஒவ்வொருத்தரையும் மதிக்கிறார். யாரையும் அலட்சியம் பண்றது கிடையாது. உனக்கு தானே நான் வசனத்தை அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா, நான் வசனத்தை சொல்லிட்டேன், இப்ப விசுவாசிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நீ விசுவாசிக்கலன்னா நீ ஆசீர்வாதத்தை இழந்து போற, எனக்கு என்னன்னு சொல்லி அவர் அப்படியே விடல. ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போகுது? இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை சில அடையாளங்களை வைத்து சில காரியங்கள் நடந்தாதான் சொல்லி விசுவாசிப்போம். அவர் உயிரோடு எழுந்தது நம்முடைய அவிசுவாசங்களை மாற்றுவதற்கு. சில காரியம் நடந்தாதான் விசுவாசிப்போம்னு இருக்கும்ல, கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். ஏன்? நம்ம விசுவாசத்துல பலப்படுவதற்கு. ஒவ்வொரு முறையும் அப்படிதானே செய்கிறார். யோசித்து பார்ப்போம், குடும்பத்துல பலவீனம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, சில நெருக்கடியான சூழ்நிலை வரும்போனா விசுவாசம் அற்று போயிடும் நமக்கு. ஆனா அதுக்காக அந்த காரியம் நடக்காம போல, விசுவாசம் இல்லைனாலும் நடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏன் நடத்துறார்? விசுவாசத்துல இன்னும் நாம் பலப்படுவதற்கு. அப்ப இந்த நாள் அவர் உயிரோடு எழுந்ததற்கான இன்னொரு காரணம், நம்மை அவர் விசுவாசத்துல பலப்படுத்துவதற்கு, அவிசுவாசத்துல போனவர்களை மீண்டும் அவர் அண்டையில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் வந்தார். இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல 3ஆம் வருஷத்துல வாசிக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகில் ஏறினார்கள். இப்ப இயேசுவானவர் போனாரு. இயேசுவானவர் போனதுக்கு பின்பாக இப்ப அங்க இருக்கிற சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய கேள்வி உண்டாகுது. என்ன கேள்வி உண்டாகுதுன்னா, இதுவரைக்கும் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு தங்குவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இயேசுவானவர் கூட இருந்தார். அவர் இருந்தனால சாப்பாட்டுக்கு அவர் பார்த்துக்கிட்டாரு, எல்லா காரியமும் நடந்து கொண்டிருந்தது. இப்ப இயேசுவானவர் இல்லை. இயேசுவானவர் இல்லைன்னதும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சாப்பாட்டுக்கு என்று அவர் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னாரு. அதை விட்டுட்டு திரும்பவும் பின்மாற்றத்துக்குள்ள போறாங்க. என்ன தொழில் செய்தாங்களோ அதே தொழில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஜெயிச்சு ஒரு காரியம் நடக்கல, ஒரு காரியம் கிடைக்கலன்னா அதே பழைய வார்த்தைக்கு திரும்பி போகும். நீங்க அப்படிதான் செய்யறாங்க, நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன், மற்றவரையும் தன்னோட கூட அடைந்துக்கிறாங்க பாத்தீங்க. ஆனா அந்த இரவுல அவர்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. தொடர்ந்து வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு அவங்களே ஒண்ணுமே மீன் இல்லாம தான் வராங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. இயேசுவானவர் கேட்கிறார், உங்கள்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு. அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். வலையில் கொண்டு
அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் கொண்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை கிழிக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மீனின் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டபொழுது நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடினால் கடலிலே குதித்தான். இப்பதான் புரிந்து கொள்றாங்க இது இயேசுன்னு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கரையிலே வந்திருக்கிற போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அதின் மேல் மீனும் அப்பமும் வைத்திருக்கிறதை கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 353 பெரிய மீன்களால் நிறைந்த வலையின் கரையில் இருந்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள். இந்த சம்பவத்தை எல்லாமே பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாதது போல இருக்கும். முதல் காரியம், இயேசுவானவர் அவங்க கிட்ட என்ன கேட்கிறாரு? மீன் இருக்கான்னு கேட்கிறாரு. இவருக்கு தெரியும் அவங்க கிட்ட மீன் இல்லைன்னு சொல்லி. அடுத்தது என்ன செய்யறாரு? ருசிக்கிறதுக்காக இவருக்கு மீன் கேட்கிறாரு, இல்லைன்றார். அடுத்து வலைய போடுங்கன்றாரு. வலது புறம் அவங்க வலைய போடுறாங்க. பெரிய பெரிய மீன்கள், வடை முடியாத அளவுக்கு மீன்கள் வருது. இப்போ வரும்பொழுது இவரிடத்துல ஏற்கனவே என்ன இருக்கு? மீனும் அப்பமும் இவரிடத்துல இருக்கு. இவர் மீனும் அப்பமும் இருக்கு. ஆனா இவர் அவங்க கிட்ட கேட்கிறாரு. ரெண்டாவது, அவர்கள் வந்ததுக்கு பின்பாக இவர் வைத்திருந்த மீனையும் அப்பத்தையும் யாருக்கு தான் கொடுக்கிறார்? அவங்களுக்கு தான் கொடுக்கிறார். அப்ப என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒரு காரியத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், ஒரு காரியத்தை நம்ம விருப்பப்பட்டிருக்கோம்னா நம்ம சுயத்துல எவ்வளவு முயற்சி செய்தாலும், கர்த்தரை விட்டு விலகி போய் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதுல ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஆனா கர்த்தரிடத்துல வரும் பொழுது நாம பிரயாசப்பட்டதற்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். அதை தாண்டி இங்க பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பாக ஒரு உயிரோடு இருக்கும்போது இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது. வலைகள் கிழியத்தக்கதாக மீன்களை எடுத்தார்கள். இதே போல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இங்க திரும்பவும் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஆனால் இதுல என்ன ஒண்ணு இருக்கு? அவர் ஏற்கனவே மீன்களையும் அப்பதான் வறுத்த மீன், அதான் நெருப்புல வறுத்த மீன் சுட்ட அப்பத்தை வைத்து அவர்களுக்கு ருசிக்கும்படி கொடுக்கிறார். நம்ம என்ன பிரயாசப்பட்டு என்ன தெரிந்தது போல சொன்னா, இவங்க போய் மீன் பிடித்து அதை வறுத்து சமைச்சு செஞ்சு சாப்பிடுவது எல்லாவற்றையும் இவர் ஒரே நேரத்தில் என்ன செய்தார்? இந்த மாதிரி கொடுத்துறார். தேவன் கற்றுக் கொடுக்கிறது அவர் உயிர் தெரிந்தவருடைய வல்லமை. சில காரியத்தை நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப பாடுபடுறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு நினைத்தார்னா லகுவாக அதை அப்படியே கொடுத்துட முடியும். இவங்க போய் மீனை பிடிக்கவும் வேண்டாம், வறுக்கவும் வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இவர் எடுத்து வைத்திருக்கிறார். இவர் மீன் இவருக்காக கேட்கல, அவங்களுக்காக தான் கேட்டார். ருசிங்க என்று அவங்களுக்கு கொடுக்கிறார். விசுவாசிப்போம். உயிரோடு எழுந்த ஜீவனோடு இருக்கும் பொழுது அவர்கள் தேவையை மட்டும்தான் பூர்த்தி செஞ்சார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதற்கு முன்பாக இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. படகுல ஏறி பிரசங்கம் பண்றார். நான் முழுவதும் நம்ம பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல, நம்ம வலையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இதே போல வலையை போட சொல்லுகிறார், வலைகளை போட சொல்லுகிறார். அவங்க போடுறாங்க, வலைகள் கிழியத்தக்க மீன்கள் வருகிறது. இது உயிரோடு எழுவதற்கு முன்பாக. ஆனால் மரித்து உயிர் தெழுந்ததற்கு பின்பாக அவர்கள் செய்த பிரயாசத்திற்கான பலனையும் கொடுக்கிறார். அதோடு கூட அவர்களுக்கு தேவையானது ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்துள்ளார். விசுவாசிப்போம். நம்முடைய வேலை, குடும்பம், ஆவிக்குரிய காரியம், எதை குறித்து எல்லாம் நம்ம சில காரியங்களை தேவன் வைத்திருக்கிறோமோ அது ஆண்டவராக நமக்கு லகுவாக கொடுக்க முடியும். அந்த அவருடைய கருத்துல கொடுப்போம், விசுவாசிப்போம், அவர் செய்யக்கூடிய. கடைசியா ஒரு வசந்த வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 19வது வருஷம் 21வது வருஷம் ஒருத்தர் மாத்தி படிங்க, 19 ஒருத்தர் படிங்க, 20 ஒருத்தர் படிங்க, 21 ஒருத்தர் படிங்க. முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே
சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்து, இப்போ வீட்டுக்குள்ள சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு பயத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பயம். வீட்டை விட்டு வெளியே போக முடியாததுனால அப்படின்னா நம்மளும் இயேசுவானவரை கொலை செய்துட்டாங்க, நம்மளை என்ன செய்வாங்கன்னு தெரியல, அந்த பயத்திலேயே இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் காண்பித்தார். கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். முதல்ல அவர்களுக்கு என்ன இருந்தது? பயம் இருந்தது. இயேசுவானவர் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இப்பொழுது அவர்களுடைய பயம் என்னவாக மாறுகிறது? சந்தோஷமா மாறுது. சந்தோஷப்படுறாங்க. அப்ப விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையும் சில நேரம் அனுதினமும் காலையில கண் விழிச்சாலே பயம், வீட்டுக்கு போனாலே பயம், ஒவ்வொரு நாளும் பயமாவே இருக்கின்றார். உயிரோடு எழுந்த இயேசு நம்மிடத்துல வருவார் என்றால் நம்முடைய பயத்தை மாற்றி அவர் சந்தோஷப்படுத்துவார். அது எப்படி நமக்கு தெரியாது. நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். இது முன்பாக சொன்னது போல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், அவர் உயிர் தடுதல விசுவாசிப்போம். நீங்க சொல்லிருக்கீங்க, செய்யுங்க. நான் பயந்துகிட்டே இருக்க கூடாது. எந்த மனுஷங்க மனசை மாத்தணும், எந்த சூழ்நிலையை மாத்தணும், எல்லாவற்றையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன். வாயினால் அறிக்கை எல்லாத்தையும் கொடுக்கிறேன். என்னுடைய பயத்தை நீங்க சந்தோஷமா மாத்தணும். அவ்வளவுதான். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. நீங்க வீட்டுல போயிட்டு படிங்க. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், உங்களோடும் அவர் பேசக்கூடியவர். அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார். அவர் இன்றைக்கு பார்த்த இந்த காரியங்களை நினைவுல வைத்துக் கொள்வோம். அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக என்று தியானிப்போம். கர்த்தரை வைத்ததெல்லாம் நமக்கு செய்யப்படும். எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பாருங்கள்.